ஆரம்பிக்கலாமா சாமி? தத்துவம் எவ்வாறு தோன்றியது? நீங்க தான் வார வாரம் தத்துவங்களை எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. எந்த தத்துவமும் எங்களுக்கு மனசுல நின்று நிலைக்கவில்லை. ஒரே ஒரு தத்துவம் மட்டும் தெரியும், சிவ தத்துவம். வேற எந்த தத்துவமும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு உங்க மனசுல இருக்கும். தத்துவம் என்பது எங்கு தோன்றுகிறது, எவ்வாறு தோன்றுகிறது, அல்லது தோன்றியது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நிகழ்காலத்திலே பேசுவோம். மனிதன் பிறக்கிறான், சிறு வயது முதற்கொண்டு பள்ளியில் படிக்கிறான், இளைஞனாகிறான், அவனுக்கென்று ஒரு குடும்பம் ஆகிறது. அந்த குடும்பத்தை கரையேற்றி விட்டு கடைசி காலத்திற்கு செல்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 50, 60 அப்படின்னு போகும்போது ஆன்மீகம் தலை தூக்குகிறது. எல்லா இடத்துலையும் பல பேருடைய அறிவுரைகளை கேட்டு நம்ம ஆன்மீகத்துல ஈடுபடணும், இன்னும் கொஞ்சம் ஈடுபடணும், சிற்றின்பங்களை எல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடணும், சினிமா பார்க்கறது, வேற இதர விஷயங்கள் எல்லாம் மறந்து விட்டு ஒரே நிலையில் நாம செல்லணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த எண்ணம் ஏற்பட்டு இறக்கின்ற தருவாயில் இருக்கும்போது நமக்கு ஒரு எண்ணம் உருவாகிறது. அந்த எண்ணம் தான் தத்துவம் என்பது. இதுக்குள்ளே முடிச்சுட்டீங்க. தத்துவம் என்பது சாதாரணமா நீங்க புரிஞ்சுக்கிற முடியாது, கொஞ்சம் காலம் ஆகும். அதற்கென்று ஒரு பருவம் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறது. அந்த பருவம் பக்குவம் எல்லாம் வந்த பிறகுதான் நீங்க அந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். சித்தார்த்தன் என்று அழைக்கப்படுகின்ற புத்தர், சிறு வயதில் அவருடைய பெயர் சித்தார்த்தன். எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. அவர் பெரிய அரசவையில மன்னனுடைய ஒரு மகனாக பிறந்தார். எங்கேயுமே வெளியவே விட மாட்டாங்க. அந்த அரசவைக்குள்ளேயே அந்த புறம் அப்படி இப்படின்னு இருக்கும். அந்த பக்கமே சுத்திட்டு வருவார். ஏன்னா அரசவை, அரசர் இருக்கின்ற இடம்னா பெரிய இடமா இருக்கும். அங்க சுத்துறது கொள்றது எல்லா வேலையும் உள்ளேதான் நடக்கும். வெளியே போக வேண்டிய வாய்ப்பே இல்லை. கல்வி கற்பதற்கு குருநாதர் வந்துடுவார். அங்க உட்கார்ந்து அவர் கல்வி கற்பிப்பார். இதர பணிகள் எல்லாமே வீட்டுக்கு வந்துடும். நம்ம வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாங்க, நான் ஒரு தடவை வெளியே போகணும், வெளியே போய் நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு. உனக்கு எதுக்குப்பா இந்த வேலை? நீ தான் மன்னருடைய மகனாச்சே, உனக்கு என்ன வேலை இருக்கு வெளியே? ஏன்னா பொம்மைமா ஏதாவது வேணும்னா சொல்லு, மந்திரி கிட்ட சொன்னோம்னா அவர் சேவகன்கிட்ட சொல்லி உடனே கொண்டு வரும். இல்லை, நான் வெளியே போகணும், சுத்தி பார்க்கணும். அப்பதான் அவருக்கு உதயமாகிறது. இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்ற எண்ணம் வந்த உடனே தான் வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு வந்துச்சு. சரி, நீ சொன்னா கேட்கவே மாட்டேன், ஒரு 2 சேவர்களை கூப்பிட்டு குதிரை மேல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போய்கிட்டே இருக்கு. அப்படியே உட்கார வச்சுறாங்க. அங்க பார்த்தோம்னா கிழிந்த ஆடைகளோடு ஒரு சில பேர் போறாங்க, நல்ல ஆடைகளோடு நல்ல அணிகளோடு ஒரு சில பேர் போறாங்க. ஆண்களும் போறாங்க, பெண்களும் போறாங்க, சிறுவர் சிறுமியர்களும் சாலையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில திடீரென்று ஒரு இறந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் வருகிறது. ஒரு பாடை, அப்பெல்லாம் ஆம்புலன்ஸ் இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஆம்புலன்ஸ், அமரர் ஊர்தி எதுவும் கிடையாது. ஒரு பாடையெல்லாம் கட்டி கூட்டிட்டு வர்றாங்க. பாடையெல்லாம் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த பாடையில கட்டி கூட்டிட்டு வர்றாங்க. இவர் பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன இது அப்படின்னு, இது இறந்த உடல்பா, சுடுகாட்டுக்கு கொண்டு போறாங்க அடக்கம் பண்றது. இறந்த உடல்னா என்ன? அது மனிதன் இறந்துட்டான்னா என்ன? இல்லப்பா, நான் ஒரு சாதாரண ஒரு காவலாளி, நான் உங்களை எப்படி புரிய வைக்கிறது ஒன்றும் தெரியல. மனித வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி பிணமாயிருவோம். இப்படியெல்லாம் சுத்த முடியாது. அந்த பிணம் அப்படியே சுடுகாட்டுக்கு போகுது, அதை கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறுத்து இங்கே அப்படி அந்த சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு போ, எப்படி அடக்கம் பண்றாங்கன்னு நான் பார்க்கணும். ஐயோ, மன்னர் எங்க தலையை சீவிடுவாரியா, வந்த வழியாவே கூட்டிட்டு போய் அரசவையில விட்டுறோம், அப்புறம் நீ போய்க்க அப்படின்னு வேகமா குதிரையில கூட்டிட்டு போய் நேர அரசவையில விட்டுறாங்க. அந்த அரசவையில விட்டவனா மன்னன் கிட்ட போய் அவர் கேட்கிறார், இறந்த பிணம் போச்சு, அதை ரசிச்சு வாயால இதெல்லாம் சொல்லாதப்பா, போப்பா, ஏதோ ஒண்ணு அடுத்து வேற என்ன விஷயம் சொல்லு, போய் சாப்பிட்டு தூங்கு போ அப்படின்னு சொன்ன. சரி அப்படின்னு சொல்லி போய் தூங்குறார். ஒரே சிந்தனை, இறப்பிற்கு பிறகு என்ன, இறப்பிற்கு பிறகு என்ன, இறப்பு என்பது என்ன, அந்த இறப்பு என்பது எப்போது வரும்,
நமக்கு எப்ப வரும்? மற்றவர்களுக்கு வருகிறது, நமக்கு எப்ப வரும் அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட சிந்தனைகள். அப்பவே அவருக்கு நிறைய பிபி வந்திருக்கும். பிபி எல்லாம் இப்பதான் நம்ம நினைக்கிறோம், அவருக்கே அப்பவே வந்திருக்கும். ஏகப்பட்ட சிந்தனை. அந்த சிந்தனையில இருந்து அவரால் வெளியே வர முடியல. வீட்டுல சரியா சாப்பிட்றது இல்லை, போறதில்ல, அவருடைய நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சு. உடனே என்ன பண்ணிட்டாரு, ஒரு துறவரம் கொண்டு வெளியே போயிட்டார். அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு, ஐயோ மகனே எங்களை விட்டு போறியா? நான் எங்கேயும் போகல, என்னுடைய கேள்விகளுக்கு விடை கிடைத்தவொன்னா நான் நேரா வரப்போறேன், அது எங்கேயோ கிடைக்கும், போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். அங்கதான் தத்துவம் உருவாகியது. பிலாசபி இஸ் த டெத் ஆஃப் ட்ரூத். இறப்பிற்கு பிறகு என்ன என்பதை கண்டுபிடிப்பது எப்படி என்பதற்கு தத்துவம் உருவானது. யாருக்கும் தெரியாது இறப்பிற்கு பிறகு என்ன இருக்கிறது. நம்ம கூட்டத்திலே யாராவது காலமாயிட்டாங்கன்னா அங்க போய் லெட்டர் போட முடியுமா? ஆத்மா ஞான சபை 21 பழைய மகாலிப்பட்டி ரோடு, இந்த ஆளுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி டெலகிராம் அனுப்ப முடியுமா? என்னன்னே ஒண்ணுமே புரியாது. இந்த மாதிரி புரியாத ஒரு சூழ்நிலையில் தோன்றியதுதான் தத்துவம் என்ற கருத்து. தத்துவம் என்ற ஒரு சொல்லே பிறந்தது அப்பதான். அதற்கு முன்னாலெல்லாம் யாருக்கும் தத்துவம் என்பதே தெரியாது. இதை நம்ம ஒரு கல்லூரியில போய் பேச போறேன்னு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு 2 மாணவர்களும் 3 மாணவர்கள் இருப்பாங்க. ஆசிரியர்களும் வெளியே போயிடுவாங்க. ஐயா இந்த டாபிக் எல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது, இன்னைக்கு இருக்கிற இயந்திர காலத்துல எதுக்கு இறப்பை பற்றி பேசணும், நடப்பை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க இயந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு மாசம் வேலை பார்த்தா 1 லட்சம் கிடைக்குமா, 2 லட்சம் கிடைக்குமா, அதை சொல்லுங்க முதல்ல. நோய், ஆண்டவன், சன்னதி, அருள், அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கேள்வியே கிடையாது. எங்களுக்கு தேவை என்னது? பணம் ஒண்ணுதான். நீங்க சொல்ற தத்துவம் எல்லாம் கேட்கக்கூடாது. எங்களுக்கு ஒரு வயசு இருக்கு, அந்த வயசு வந்தவொன்னா கேட்டுக்கிறோம். அதுக்கு இந்த மொபைல் இருக்கு, அதை போட்டாலே எல்லாமே ரெக்கார்டர் வந்துடும். அந்த ரெக்கார்டர் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், எங்களை விட்டுறலாம், போங்கயா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது காலத்தினுடைய கோலம். இந்த காலத்தினுடைய கோலத்தில் தத்துவத்தை எங்கு வைத்து பார்ப்பது? இந்த தத்துவம் என்பது மிக அத்தியாவசியமான ஒன்று மனிதனுக்கு. ஆனா அதை மனிதன் மறந்துவிட்டு கடைசி காலத்தில் தேடுகிறான். கண்கட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அதனால தான் இளமையிலே இறைவனை தேடு, முதுமையில் நீ தேட முற்பட்டால் அதற்கு பேர் என்னது? இறை பக்தி கிடையாது, மரண பயம். மரண பயம் வந்துருச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சுப்பாங்க, எல்லா கோயில்களுக்கும் போக ஆரம்பிப்பாங்க. அவங்க பொண்ணு, பையன், மாமன், மருமா எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க, இப்போ ஞானோதயம் வந்துருச்சா? ஆடி வெள்ளி அன்னைக்கு காலையில 5 மணிக்கே காணாம போயிட்டாலே, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டா சாதாரணமா எந்திரிக்கிறதே 8 மணிக்கு தானே எந்திரிப்பா மருமக அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேள்வி பண்ணுவாங்க. அந்த இடத்தில் தான் தத்துவம் பிறக்கிறது. தத்துவம் பிறந்துருச்சு அப்படின்னா அடுத்து ஒண்ணுமே கிடையாது. கடைசி காலம் அப்படியே கொண்டு போயிடும். அதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க எதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தத்துவம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள பக்தர்களை, அன்பர்களை, மக்களை எப்படியெல்லாம் சிந்திக்க வைக்கிறது என்றுதான் இந்த தத்துவத்தை பற்றி இங்கு பேசுகிறோம். தத்துவம் எவ்வாறு தோன்றியது? சாதாரணமா தோன்றி இருக்கவே வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் நம்முடைய கவிஞர்கள், ஆசான்கள், மகான்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். பாடல்களை எழுதியிருக்கார். வள்ளுவரும் அதை சொல்லாம இல்ல, வள்ளுவரும் சொல்லியிருக்கார், நெருநல் உலன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு. நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்ற ஒரு பெருமையை உடையது இந்த உலகம். அவர் தத்துவம் என்ற சொல்லையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, மறைமுகமா சூசகமா சொல்லுவாங்க. இங்கிருந்து இப்படி போய் சுத்தி வரலாங்க, ஆனா அப்படி போய் இப்படி சுத்தி இப்படி வருவார், பாம்பு மாதிரி. எல்லாத்தையும் அவங்க மனசுல தத்துவம் என்ற வார்த்தை தோன்றாது, ஆனால் அதில் தத்துவம் இருக்கும். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களில் தத்துவம் இருக்கிறது. யாராவது ஏதாவது ஒரு பாடலை சொல்லுங்க பார்ப்போம். தத்துவம், உலகம் ஏற்கக்கூடிய தத்துவம் சொல்லணும், கொள்கை சொல்லக்கூடாது. நாளொரு மேடை, பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன், இதெல்லாம் கொள்கை. ஒரு நடிகருக்கே உரிய கொள்கை, அதை எல்லாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஆனா தத்துவம் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த தத்துவத்தை பற்றி கவியரசர் பல பாடல்கள்ல சொல்லியிருக்கார். அதுல மிக முக்கியமான ஒரு பாடல் அரியர் சொன்னது, பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் இறைவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். அது எல்லா மதத்தவருக்கும் பொருந்தும்.
இதுல ஒரு பேரெல்லாம் வரல, கிருஷ்ணா, சிவ, முருகா அப்படின்னு சொல்லி எதுவுமே வரல. இறைவன் அப்படிங்கிற பேர். இஸ்லாமியர்கள் தங்க கார்ல வந்து என்ன பேர் போட்டுப்பாங்க? இறைவன் மிகப்பெரியவன் போட்டிருக்காங்களா? இது இறைவனின் அருட்கொடை. இறைவன் என்பது எல்லாருக்கும் பொதுவானவன். அதே மாதிரிதான் கவியரசரும் சொன்ன பாடல். ஏதாவது யாரும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. அது வந்து தத்துவமா தெரியல, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அது ஒரு வகையில நல்ல, அதாவது ஒரு உணர்ச்சியோட இருக்கின்ற பாடல், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடலை நீங்க சொல்லணும். இங்க சொல்லக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க, வெளிவர மாட்டேங்குது. சொன்னோம்னா கேலி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. தத்துவம் என்பது அவங்க சொல்லாம நமக்கு தத்துவம் புரியாது. நம்ம திருநாவுக்கரசுடைய பாடல் நம்ம தருவுல இருக்கிறவங்க எல்லாருமா படிச்சிருக்காங்க. ஒரு ஆளுக்கு கூட மந்திரமாவது நீர் கூட தெரியாது. ஆனா நமக்கெல்லாம் தெரியும். காரணம், நம்ம இந்த கூட்டத்திற்கு பல காலங்களாக வந்து கொண்டு இருக்கிறோம், பழகி கொண்டு இருக்கிறோம். எல்லா விஷயமும் விரல் நுனியில வச்சிருக்கோம். சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது. முடிந்துவிடும், மயக்கம் தெளிந்துவிடும். ரைட்டு. இன்னும் பக்கத்துல வரணும். அவர் வந்தாரு, யாரோ சொன்னீங்க. சொல்லுங்க, அந்த வரிகள் சொல்லுங்க. இது ஆரம்பம். அடுத்த வரி சொல்லுங்க. நெருங்கி வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. இது ஒரு தத்துவ வரி. சினிமா பாடலில் வந்தாலும் ஒரு தத்துவ வரி. இந்த தத்துவத்தை உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே ஏற்றுக்கொள்வார்கள். ஆமா, அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல் வந்துருச்சு அப்படின்னா அது பேர் தான் தத்துவம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். கொள்கையை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இது வந்து எனக்கு பிடிக்காது, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும். எனக்கு பதவி மட்டும் போதும், பணிவு துணிவு 2 பேரை நான் வச்சுக்கிறேன் போங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா தத்துவம் என்பது பல தடவை சிந்திச்சாலும் சரி அப்படின்னு தான் படும். வாழ்க்கை என்பது வியாபாரம். அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும் என்பது கவியரசருடைய வாக்கு. வாழ்க்கை என்பது வியாபாரம். எப்படி உதாரணத்தோட சொல்றாரு பாருங்க. வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவு, மரணம் என்பது செலவு. உங்களை நல்லா புரிய வைக்கிறார். ஒரு கடை வியாபாரம்னா வரவு செலவு இருக்கத்தான் செய்யும். அதை அவர் புரிய வைத்த விதம் பாருங்க. உங்களுக்கு மரணம், ஜனனம், வரவு, செலவு நல்ல அருமையாக எடுத்து சொல்லியிருப்பார் கவியரசன். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்வதற்கு இன்றைக்கு கவிஞர்களே கிடையாது. இனிமே யாராவது பிறந்து வரணும். அவ்வளவு நுணுக்கமாக சாதாரண காலத்தில் வாழ்ந்தாலும் மனிதர்களுக்கு எது நிறைவாக சென்று சேரும் என்று கவியரசர் நல்லா சிந்திச்சிருக்கார். சிந்திச்சு தான் ஒவ்வொரு கவிதையும் போடுவார். அந்த கவிதை போடும்போது இன்னொரு தகவல் சொல்றார். அந்த தகவல் சொல்லிட்டேன், ஆனாலும் வந்து உங்களுக்கு இன்னொரு சொல்றேன். திருவள்ளுவர் சொன்னதிலேயே ரொம்ப கருத்துக்கள் இருக்கு என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது இவ்வுலகு. நெருநல், நேற்று இருந்தவன் இன்று இல்லை. இப்படி சங்க இலக்கியங்கள்ல கூட பல பேர் சொல்லியிருக்காங்க, 6லும் சாவு 100லும் சாவு. ஏன்னா 6லும் சாவு 100லும் சாவு அப்படின்னு வரும்போது அந்த 6 என்பதை சொல்கிறவன் ஒரு 60 வயது கிழவனா தான் இருப்பான். 6 வயது குழந்தையெல்லாம் 6லும் சாவு 100லும் சாவுன்னு சொல்லுவாங்களா? அப்பதான் பிறந்திருக்கோம், இனிதான் நீச்சல் அடிக்க வேண்டியிருக்கு. அதுக்குள்ளே வந்து சாவை பத்தி நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி தத்துவங்கள் வந்து எப்படியெல்லாம் தோன்றுகிறது. கடைசி காலத்துல நம்ம இந்த பதிவுகள்லாம் படிக்கின்ற போதே பலவிதமான கருத்துக்கள் நமக்கு புலப்படுது. ஒரு ஏரியாவில் போய் மழை இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மழை பதிகத்தை ஒருத்தர் பாடும்போது அந்த இடத்திலும் தத்துவம் பிறக்கிறது. எதற்காக அவர் அங்க போய் மழை பெய்ய வைக்கிறாரு? அந்த கூட்டத்தினுடைய நலன் கருதி பாம்பு விஷம் நீக்குகிறார். இதற்காக ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக. அந்த சமுதாயத்தில் பக்தி உணர்வு பெருக்குவோங்க. பக்தி உணர்வு. ஆஹா, சைவ சமயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தார்ப்பா, ஒரு விபூதியெல்லாம் அடிச்சாரு, உடனே எந்திரிச்சிட்டார், பாம்பு விஷம் நீங்கி. அவ்வளவு நல்லா வந்து அந்த பதிகங்கள் நம்ம எல்லாருமே படிப்போம், எல்லாருமே பயன்பெறுவோம். அப்படின்னா அவங்களுடைய மனநிலை ஏற்பட வேண்டும். அந்த மனநிலை ஏற்படுவதற்கு தான் தத்துவம்.
இன்னும் உங்களுக்கு நல்லா புரிய வைக்கணும்னா, இறந்த பிறகு பல பேருக்கு என்ன ஒரு சந்தேகம், அவர் காகமாகிறார் இல்லையா, காக்கையாக பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தகவல், அது மூதாதையர் மூலமா வரிசையா வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவருக்கு என்னது, காக்கைக்கு படையல் செய்து விட்டு சாப்பிடணும், அமாவாசைக்கு தந்தை இல்லாதவங்க தாய் இல்லாதவங்க அப்படியெல்லாம் சொல்றாங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லி ஒரு வடநாட்டு அறிஞர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் ஒரு பெரிய பக்திமான், இங்க இருக்கின்ற ஆசான்களை போன்ற ஒரு பெரிய பக்திமான். அவர்கிட்ட கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இறையா பிணந்தின்னி காக்கையெல்லாம் போய் மனிதன் பிணந்தின்னி காக்கையாக மாறினான் என்று சொல்லாத, ரொம்ப கேவலமா இருக்கு. அது ஒரு பறவையா, சாதாரணமா மனிதன் எப்படி பிறந்தின்னி காக்கையாக முடியும், அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கபீர்தாசர் சொல்றான். கபீர்தாசர் ஒரு மிகப்பெரிய மகான், நல்ல அறிவுள்ள கவிதைகள், நம்ம கவியரசர் போல அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு பெரிய மகான். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். இது இல்லைன்னா இல்லை, இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி அடிச்சு சொல்லுவார். அதே மாதிரி இறப்பிற்கு பிறகு நம்முடைய உடம்பு மட்டும்தான் இந்த உலகில் இருந்து நீங்குகிறது, ஆனால் உயிர் சுற்றி கொண்டேதான் இருக்கிறது, அடுத்த பதவிக்கு செல்கிறது. அது இதெல்லாம் உண்மையா, நெசமாவே இருக்குமா? ஒரு வீடுகள்ல பேசிக்கிறாங்க, அவர் இந்நேரம் ஒரு குழந்தையா ஒரு இடத்துல ஆஸ்பத்திரியில வெளியே போய் ஒரு குழந்தையாக உருவாகி இருக்கா, இதெல்லாம் உண்மையா? எப்படி நம்ம நம்புறது? இல்லைங்க, 10 பேர் சொன்னா அதை நம்பித்தான் ஆகணும். இந்த கூட்டத்திலே அந்த விவாதம் எடுத்தோம்னா 10 பேர் ஒத்துக்குருவாங்க, ஆமா அதுக்கு அடுத்து அவருக்கு குழந்தை பிறப்பு. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம செஞ்சதுக்கு பாவத்துக்கு கேட்டவாறு முகேஷ் அம்பானியோட பேரனா கூட பிறக்கலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு ராதிகா மெர்ச்சன்ட்டுக்கும் ஆனந்த் அம்பானிக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு வருஷத்துல என்ன ஆகும், அவர் குழந்தையா பிறப்பார் அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைக்கலாம், அவருடைய அனுக்கிரகத்தை பொறுத்து. அதனாலதான் இந்த காலத்துல இந்த ஜென்மத்துல நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு இதை விட நல்ல ஒரு பேரு கிடைக்கும். இப்ப நம்ம இருக்கிறது கடந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்துக்கு இங்க வந்திருக்கோம். ஆனா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லதே நிறைய செஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு பேரு கிடைக்கும், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா கவிகளும் அங்கங்க சொல்றாங்க. அது எதுக்காக அப்பப்ப டச் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே அடுத்த ஜென்மம் சொல்லிட்டோம்னா எவருமே பக்தியை நம்பவே மாட்டான். ஓகேயா, எப்போ எடுத்தாலும் அடுத்த இந்த ஜென்மத்துக்கு என்னையா லாட்டரி அடிக்கிறதா, நம்ம இந்த ஜென்மத்துக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருந்தா சொல்லுங்க, அடுத்த ஜென்மம் கிடைக்கும் போது பாத்துக்குருவோம். அதுங்கிறது இன்னும் 10 வருஷம் 50 வருஷம் இருக்கு. அதை யாரு எப்படி பார்ப்பாங்கன்னு சொல்லியே தெரியாது. பார்ப்பாங்களா, உங்களுக்கு என்ன ஜென்மம் எனக்கு என்ன ஜென்மம் அடுத்தது யாருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஏதோ பார்க்க போறோமா? ஒண்ணுமே பார்க்க போறதில்ல, அது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால இன்றைக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை பெண்கள் திருவிளக்கு பூஜை செய்யுங்க, நல்லது செஞ்சிருவோம். ஆண்கள் ஒரு நாள் முழுவதும் அழகர் கோயில் வரைக்கும் நடந்து போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு நடந்து வாங்க. ஐயா எங்களுக்கு வேணாங்க, இருக்கிற வீட்டிலே இருந்துடும், இல்லை இந்த பக்கத்துல ஒரு கோயில்ல கூட இருக்கிறோம், அமைதியா காத்தோட்டமா இருக்கிறோம், அவ்வளவு தூரம் நடந்து போயெல்லாம் எங்களுக்கு அருள் வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துறாங்க. ஒரு சில பேர் பாத யாத்திரையெல்லாம் போறாங்க, 10 நாள் 5 நாள் 30 நாள் 40 நாள். அதெல்லாம் எப்படி? அந்த தத்துவம் அவர்களுக்கு எட்டி விட்டது, மனதிற்குள் பதிந்து விட்டது அந்த தத்துவம். எப்ப கொஞ்சம் சிறு வயதிலேயே ஒரு சில பேருக்கு வந்துடும், ஒரு சில பேருக்கு ரொம்ப வயதான பிறகு வரும், ஒரு சில பேருக்கு வராமையே போயிடும், நம்பவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் தானே தலைவன் அப்படிங்கிற நிலையில ஒரு சில பேர் வாழ்வாங்க, யாரு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தத்துவம் அவருக்கு பிறக்காது, கேள்விக்குறிதான் அவருடைய வாழ்க்கையில தத்துவம். தத்துவம் எல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. இப்ப அரியனுக்கு உங்களுக்கு முன்னாடியே வீட்டு பாடத்தை நான் சொல்லிடுறேன், அரியனுக்கு பிடித்த கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான். எப்பதான் உங்களை பார்க்கலாம், உங்களை பார்த்து பேசணும், உங்களை பேச வைக்கணும், நிறைய கருத்துக்கள் உங்ககிட்ட சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையானா ஒரு மன அமைதி கிடைக்கும். காரணம், போன் சுவிட்ச் ஆஃப். இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி 10 மணி 1 மணி, நாளைக்கு காலையில தான் போன் ஆன் ஆகும், எந்த ஒரு போனும் வராது, நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறது அரியனுடைய கணிப்பு. இது சுமாரா 20 ஆண்டுகளாக அரியன் கடைபிடித்து வருகிறேன். 20 ஆண்டுகளாக மொபைல் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் ஆகாது. அப்படியே ஆகணும்னாலும் ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு செய்தி, யாராவது இறந்துட்டாங்க, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா அர்ஜென்ட்டா எடுத்து பார்க்கறது. மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஆன்மீகத்திற்கு மட்டும்தான் முதலிடம். அதே உங்களை பார்க்கணும். முதல்ல வீட்டுல எல்லாம் கேட்பாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா அவருக்கு தனி உத்வேகம் இருக்கும். காலையில சீக்கிரம் எந்திரிச்சிருவாரு, ஏதோ எழுதிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு போயிட்டு வருவாரு, திடீர்னு உட்காந்து எழுதுவாரு. 3 மணிக்கு சனிக்கிழமை 3 மணிக்கெல்லாம் உட்காந்து லைட்டை போட்டு ஏதோ ஒன்று எழுதிட்டு இருப்பாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்க போய் மந்திரிக்கிறதோ எங்க போய் தாயத்து போடுறதோன்னு தெரியல. அவ்வளவு அருமையா அந்த அன்பு நட்போட்டம்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. அதுல அப்படியே அடிமையாக கிடக்கிறாங்க.
சொல்லுவாங்க வெளியாள்கிட்ட போய். திடீர்னு யாரோ ஒரு அம்மா பேசுறாங்க, அவங்க கிட்ட வந்து என்ன நாயனாரை பத்தி பேச போறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பேசுறாரு. அவங்களும் திருச்சிட்டம்பலம் சாமி அது அப்படி இப்படின்னு சொல்றாங்க. சரி ரைட்டு. இன்னொருத்தர்கிட்ட போன் பண்றாரு, அன்றாட சிவசிந்தனை நீங்க தான் பேச போறீங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாடு. அந்த ஈடுபாடு எப்படி வந்தது அப்படின்னா ஒரு தத்துவ கருத்து தான். அடியேனுக்கே அறியாமல் ஒரு தத்துவம் பிறந்திருக்கிறது, இதையெல்லாம் நம்ம செய்யணும், அதை செய்வதற்காகத்தான் இறைவனால் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கடமையை இறைவன் கொடுத்திருக்கிறான், அந்த கடமையை நீ செவ்வனே செய்ய வேண்டும். அது செய்வதுதான் உனக்கு பெருமை. அதை ஒரு நாள் 3 மணி நேரம் நீ செய்ய போற, ரொம்ப நேரம்லாம் கிடையாது. 3 மணி நேரம் ஆயத்தமாகி அவர்களுக்கு தெரியாத விடைகளை, புரியாத புதிர்களை நீ சொல்ல வேண்டும். அவர்களும் சாதாரணமா எல்கேஜில இருந்து 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள். அவர்களுக்கு ஒரு உணர்வூட்டம் அளிக்க வேண்டும், உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். எதை பற்றி? ஆன்மீகத்தை பற்றி. வேற வியாபாரமோ இல்ல உடல் நலமோ பொருளாதாரமோ சினிமாவோ கிடையாது. ஆன்மீகத்தை பற்றி உன்னால் ஒரு 20 பேர் உருவாக்கப்பட வேண்டும். அந்த 20 பேரும் அந்த 200 பேருக்கு போய் பிரச்சாரம் பண்ணணும். ஆன்மீகம் எப்படி, ஆன்மீகத்தை அறிந்தால் என்ன கிடைக்கும், அதை அறிவதால் என்ன பயன் உங்களுக்கு, இந்த விரதம் இருந்தால் என்ன பயன் அப்படி சொல்லி நீங்க சொல்லணும் அப்படின்னு இறைவன் பணித்திருக்கிறார் என்பதனால தான் அடியேன் வந்து என்ன பண்றோம், வேகமாக வந்து உட்காரோம். ஒரு ஆர்வம் தான், கிளம்பும் போதே ஒரு ஆர்வம், போகும்போது ஒரு மனத்தாங்க. எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. சரி, இன்னும் 7 நாள் ஆகும் அவங்கள மீட் பண்றதுக்கு. எத்தனை? ஞாயிறு சாயங்காலம், திங்கள் ஃபுல் டே 7 அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்துருச்சுன்னா ஓரளவு ஆறுதல், ஒரு தலைப்பு கிடைச்சிருச்சு. இனி அவ்வளவுதான், எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணணும். எந்த நேரத்துல எந்த தகவல் கிடைக்குமே தெரியாது. அடுத்த வாரம் நான் பேச போற தலைப்பு எனக்கே தெரியாது. அது அவரால் உண்டு பண்ணப்படுகிறது என்றுதான் நான் உறுதியா சொல்றேன். அவர் தான் உருவாக்கி கொடுக்கிறார். காலையில வாக்கிங் போய்கிட்டே இருப்பேன் நாகக்கடை பஜார்ல. திடீரென்று ஒரு நாகக்கடை பேரை பார்த்த உடனே ஒரு தகவல் வரும். அந்த தகவலை வீட்டில் வந்து ஆராய்ந்து பார்த்து ஒரு தகவல் உங்களுக்கு தலைப்பாக தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவேன். எனக்கு யாருமே கான்டாக்ட் எல்லாம் இல்லை. வாடா போடான்னு சொல்றதுக்கு ஒரு நண்பர் கூட எனக்கு கிடையாது. அது உங்க பக்கத்திலே நெருங்க முடியாதா? கிடையாது. அப்படியே வளர்ந்துட்டோம். இத்தனை பேருக்கு நண்பர்கள் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? வாடான்னு சொல்லுவான், மாப்பிள்ளைன்னு சொல்லுவான், மச்சான்னு சொல்லுவான் இல்லையா? கெட்ட வார்த்தையில வஞ்சிக்கிட்டே பேசுவான். ஏடா அறிவு இருக்காடா, இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருக்க எரும மாடு அப்படின்னு. எனக்கெல்லாம் யாருமே நண்பர்களே கிடையாது. எனக்கு நண்பரெல்லாம் யாரு? இறைவன் தான். வன்தொண்டர் மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாதிரி ஒரு பக்கம் சிறு குழந்தையாக அடியேன் இருந்து இறைவனை வழிபாடு செய்வதில் சண்முத்திர மார்க்கம், ஒரு வகையில தாச மார்க்கம், இறைவனுக்கு அடிபடி செய்வதில் திருநாவுக்கரசரை போன்று, ஒரு பக்கம் நல்ல வழிபாடு செய்வதில் மாணிக்க வாசகர் போன்று. அந்த மாதிரி தான் அடியேன் நண்பனாக இருக்கிறேன். நிஜமாவே சொல்றேன், நண்பர்களே கிடையாது. கல்லூரியில் இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இவ்வளவு பேரோட பழகி இருப்பீங்க, அவங்கெல்லாம் நண்பர்கள் ஆக முடியாது. பக்கத்துல போறவங்க எல்லாம் நண்பர்கள் ஆக முடியுமா? அந்த மாதிரி பழகவே இல்லை. எப்போவே இருந்து அடியனுடைய சிந்தனை வந்து இந்த தத்துவ கருத்துக்கள் இந்த ஆன்மீகத்திலே போனதுனால அது அப்படியே அதே மாதிரி ஆயிப்போச்சு. என்னுடைய கல்யாணத்துல எங்க பக்கத்துல யாராவது நிக்கணும்ல நண்பர்கள், ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த கிரீமெல்லாம் அடிச்சு ஒரு அலப்பறை பண்ணிடுவாங்க. பக்கத்துல பார்த்தவங்க ஒரு ஆள் கூட இல்லை. மாமனார் மாமியார் வீட்டில் பார்க்குறாங்க, நண்பர்கள் யாருமே இல்லையா அவங்களுக்கு, எல்லாரையும் அழைச்சாச்சு, யாரும் வரல. காரணம் அவங்களுக்கு தான் தெரியும். நான் என்னுடைய கடமையை செஞ்சாச்சு, அவங்க வந்தா தானே உண்டு. ஆனால் அந்த சத்தம், அந்த அசிங்கப்படுத்துகிற அதெல்லாம் அதிகம் சுத்தமாக பிடிக்காது. எல்லா இடத்துலையும் நாகரிகமாக கௌரவமாக நடந்துக்கிறோம். இந்த மாதிரி கத்துறது, ஆபாசமாக கூத்தடிக்கிறது அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கனால நண்பர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க. அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வந்தோமா போனோமா அப்படின்னு இருக்கணும். அந்த மாதிரி இன்னைக்கோ இந்த தத்துவ கருத்து தோன்றிவிட்டது. இது அடியனுடைய அனுபவபூர்வமான உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேற யாரும் நாவுக்கரசரோ திருமூலரோ திருவள்ளுவரோ வந்து இங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் அவங்க வரவும் மாட்டாங்க. அவங்களுடைய கவிதைகள், அவங்களுடைய பதியங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள. ஆனா அடியன் வந்து அனுபவபூர்வமான தத்துவத்தை, தத்துவம் எப்படி உருவாகிறது, எங்கு உருவாகிறது, எப்படி உருவாகிறது, இதை நீங்க நிகழ்காலத்திலையும் பார்க்கலாம், இறந்த காலத்திலையும் பார்க்கலாம், எதிர்காலத்திலையும் பார்க்கலாம். இதே தலைப்பை 3 தடவை மாற்றலாம். தத்துவம் எப்படி உருவாகும், தத்துவம் எப்படி உருவானது, தத்துவம் எப்படி உருவாகிறது, எப்படி பார்த்துக்கலாம். இந்த தத்துவம் என்ற ஒரு கருத்து உங்களுக்கு தாற்பயமாக என்றைக்கும் மனநிலையில் இருக்க வேண்டும்.
24 மணி நேரமும் நீங்க இந்த தத்துவ கருத்துக்கள், தத்துவம் என்ற சொல்லையே நீங்க நினைவுபடுத்தினா உங்களால எந்த ஒரு கெட்ட காரியமும் செய்ய முடியாது, எல்லாமே நல்ல காரியமாகவே செய்ய முடியும் என்பது 100க்கு 100 உண்மை. தத்துவம் என்பது அந்த சொல்லே தத்துவமசி என்று அத்வைதத்தில் குறித்திருக்கிறார். நீ அதுவாக இருக்கிறாய், தத்துவமசி. நீ அதுவாக, நீயே இறைவனாக இருக்கிறாய். அவங்கெல்லாம் இறைவன் என்று ஒன்று கிடையாது, நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுள்ளேயே இறைவன் இருக்கிறான். நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுடைய ஆன்மாவே இறைவன். அந்த ஆன்மாவை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி அந்த ஆன்மாவை வைத்துக் கொண்டு இறைவனை சேர வேண்டும் என்பதை இந்த தத்துவம் என்பது நன்றாக உங்களுக்கு உணர்த்துகிறது. அதுக்கு இன்னும் நீங்க பக்குவப்படணும், நேரத்துக்கு வரணும், நேரான ஆரம்பத்துல இருந்தே இந்த சொற்பொழிவெல்லாம் கேட்கணும், கேட்டு அதுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கணைகளை தொடுக்கணும். அந்த கேள்வி கணைகளுக்கு உங்களுக்கு பதில் சரியாக கிடைத்ததா என்று பார்க்கணும். எப்பவுமே கேள்வி கேட்கறது தான் பெரிய கலை. அதனாலதான் திருவள்ளுவர் கேள்வி என்று ஒரு அதிகாரத்தை வைத்திருக்கிறான், பதில் என்று ஒரு அதிகாரத்தை வைக்கல. கேள்வி கேட்கத்தான் தெரியணும், பதில் யார் வேணாலும் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்துல 42ஆம் பக்கம் சிவபுராணம் எல்லாருக்கும் தெரியும். சிவபுராணம் எந்த பக்கத்தில் இருக்கிறது என்று கேள்வி கேட்பதற்கு யாராவது வரணும், பதில் ஈஸியா சொல்லணும், ஆனா கேள்விதான் முக்கியம். அதை போல இன்றைக்கு தத்துவம் எவ்வாறு தோன்றியது என்ற தலைப்புல அடியேன் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன். கொஞ்சம் நீங்க எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுலயே அது பொய்யெல்லாம் கிடையாது, அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க இங்க பேசுறதுனால ஏதோ நடக்க அந்த மாதிரிலாம் அடியருடைய உண்மையான கருத்து தான் இங்க வரும். பொய்யான கருத்துக்கள், பொய்யெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த தத்துவம் எவ்வாறு உருவானது என்ற கருத்து உங்கள் அனைவருக்கும் இந்த ஆர்வமூட்டல் மிகுந்த பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று அடியருடைய கருத்து. பயனுள்ளதாக அமைந்ததா இல்ல கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க முடிந்ததா நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உட்கார்ந்து இருந்தது 20 பேர், பல பேர் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஓய்வு நேரம் ஏதோ எங்களை பத்தி மீட்டிங்லலாம் சொல்லிடுறாங்க, அதனால பயந்துகிட்டு கரெக்டா உட்கார்ந்து ஏதோ அங்க போய் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆனாலும் உங்க காதுல ஒரு சில தகவல்களாவது போயிருக்கும். நம்ம இன்னைக்கு சொன்ன 30-40 தகவல்கள்ல ஒரு சில தகவல்கள், அதே மாதிரி இந்த தத்துவத்தை பற்றிய கருத்துக்களை பல பாடல்கள்ல நிறைய தேடி பார்த்தேன். ஆனா எல்லாமே காதலுக்கு முக்கியத்துவம், அப்புறம் நட்பிற்கு முக்கியம், அப்படிதான் வருது தவிர தத்துவத்தை சொல்கின்ற பாடல்கள் எடுத்து சொல்ல முடியல. உங்களுக்கு இன்னும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கலாம், ஆனா அந்த பாடல்களை கண்டுபிடிக்க அரியனால் முடியல. 3 பாட்டு தான் கிடைச்சது. அந்த 3 பாட்டுல உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த தலைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள தலைப்பாக அமைந்திருக்கும். அதே மாதிரி இனி வருகின்ற காலத்துல நீங்களும் ஒரு நல்ல தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த கூட்டத்தை இன்னமும் மெருகூட்ட வேண்டும் என்று கூறி இந்த ஆர்வமூட்டலை இனிதே இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.